எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் கொண்ட வாகன சாரதிகளுக்கு 50 யூரோ எரிபொருள் உதவித் தொகையை அரசு அறிவித்துள்ளது. இதற்கான தகுதியை மக்கள் தாங்களாகவே சரிபார்த்துக் கொள்ள ஏதுவாக பொருளாதார அமைச்சு ஒரு புதிய இணைய கருவியை வெளியிட்டுள்ளது. இந்த இணைய கருவியில் பயனர்கள் 8 முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். உங்கள் வாகன வகை, அதை வேலைக்காக பயன்படுத்துகிறீர்களா, வீட்டில் இருந்து வேலை செய்யும் இடத்திற்கு உள்ள தூரம் மற்றும் ஒரு வருடத்தில் வேலை நிமித்தமாக நீங்கள் பயணிக்கும் மொத்த தூரம் போன்ற விவரங்கள் இதில் கேட்கப்படும். மேலும் உங்களின் வயது, ஆண்டு வருமானம், 2024 ஆண்டிற்கான வரி வருமானம் மற்றும் வரி அலகுகள் போன்ற தகவல்களையும் உள்ளிட வேண்டும். இந்த விவரங்கள் அனைத்தும் உங்கள் 2025 ஆண்டுக்கான வரி மதிப்பீடு அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கும். அனைத்து விவரங்களையும் பதிவிட்ட பிறகு செக் மை எலிஜிபிலிட்டி என்பதனை அழுத்தினால் நீங்கள் தகுதியானவரா என்பது உடனே தெரிந்துவிடும். உதாரணமாக, ஒருவரின் ஆண்டு வரி வருமானம் 16,880 யூரோவுக்கு மேல் இருந்தாலோ அல்லது வேலைக்கான பயண தூரம் குறைவாக இருந்தாலோ அவர் தகுதியற்றவர் என விளக்கும். இந்த உதவித்தொகைக்கு தகுதியுள்ளவர்கள் மே 27 முதல் விண்ணப்பிக்க முடியும். imports.gov.fr இணையதளத்தில் உள்ள தனிப்பட்ட பகுதியில் இதற்கான விண்ணப்ப படிவம் 2 மாதங்களுக்கு கிடைக்கும். விண்ணப்பம் ஏற்கப்பட்ட சுமார் 10 நாட்களுக்குள் பயனரின் வங்கிக் கணக்கில் 50 யூரோ நேரடியாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.